தேவாதி தேவனே ராஜாதிராஜனே சர்வ சிருஷ்டிக்கும் ராஜாவாய் இருக்கிறவர்கள் சோதரிக்கிறோம். நாமத்தை உயர்த்த நாங்கள் யாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு அப்பா தாமை ஆராதித்தோம், துதித்தோம், கனப்படுத்த மகிமைப்படுத்த அப்பா எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா இந்த ஆராதனை தொடர்ந்து முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமை எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைய நாள் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் அப்பா தாமே நீர் அப்பா அதை வந்து நின்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம். கரத்திற்குள்ளாங்க நாம் மாத்திரமே தொடர்ந்து மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். It's
சந்நிதியை நாங்கள் வந்திருக்கிறோம். அதை நன்றி செலுத்துகிறோம். அப்படி அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உற்சாகமாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே
சோதனை செய்து மதிலை தாண்ட எங்களுக்கு கிருபை அளிக்கிறவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் நாமத்தை உயர்த்துகிறோம், என் நாமத்தை புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. Yes, Father, we worship you.
ஸ்தோத்திரம். உமக்கே எல்லாமே கர்த்தாவே. Oh, we give unto you, Lord Jesus. Glory to your name, Father. Blessed be your name, Lord Jesus. Thank you, Father. Thank you, Lord. Oh, thank you, Jesus. கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். அப்பா, எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்திக்கத்தான். உம்மை ஆராதிக்கும், உயர்த்தும், மகிமைப்படுத்தும். நாங்கள் கர்த்தாவே கடமைப்பட்டிருக்கிறோமே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். You are worthy to receive all glory, honor and praise of God. Belongs to you, Lord. Thank you so much, Lord. Thank you, Lord.
அப்பா உயர்த்தி நிறுத்த உங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உலகத்தின் ஜீவன், ஆசை, எல்லா ஏக்கங்கள் உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உமக்கென்று வாழும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கருத்திற்குள்ளாய் தொடர்ந்து நாம் மகிமைப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாமல் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் கொண்டின்று எல்லா தன மகிமைக்கு துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரம் உள்ள தேவன் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய நாமத்திற்கு மகிமைக்கு என்று எடுத்து பயன்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Praise the Lord. நாம் யாவரும் வேதத்தை எடுத்து சொல்வோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயிட்டு புரியாதிருக்கும். இதில் எழுதியிருக்கிறது எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் வழியில் வாய்க்கப்படுவேன். இதனால் நான் புத்திமானாயம் நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ற உலகில் இருக்கிற அவனை என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மிகவும் பெரியவராக இருக்கிறார். இவ்வளவு நாள் பார்த்து கொண்டு வருகிற லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் முழு சாப்டர் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நம்ம பார்த்தோம் 1-2 வசனத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்த யூதர்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்படியாய், இது எல்லாமே யூதர்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்றத தெளிவுபடுத்தும்படியாய் அந்த இடத்துல அவர்களுக்கு இந்த 3 ஓமைகளை சொல்றாரு. 100 ஆடுகள், 10 வெள்ளிக்காசு, இந்த ஊதாரி மகனுடைய இந்த ஓமைகளை. ஸோ நம்ம போன வாரம் முழுக்க அந்த 5 பாயிண்ட்டை பார்த்தோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட 5 பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் சத்தியத்தை எவ்வளவாய் தெளிவாய் புரிந்து நம்ம என்ன பண்ண முடியும், தேவனை அப்போதான் புகழ முடியும், மேன்மைப்படுத்த முடியும், அவரை உயர்த்த முடியும். ஸோ நம்ம இந்த 5 வியூவும் எப்படி பார்த்தோம்னா, தகப்பனுடைய வியூ பாயிண்ட்ல, அவருடைய பார்வையில இந்த 5 பாயிண்ட் எப்படியா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த மூத்தவனும் இளையவனும் புறஜாதிகளும், இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்டர் பிரதர், யங்கர் பிரதர் அண்ட் ஜென்டைல்ஸ். நம்ம தான் ஜென்டைல்ஸ். இந்த மூத்தவனும் இளையவனும் யார் அப்படின்னா, இவங்க தான் யூதர்கள். மூத்தவனும் யூதன் தான், இளையவனும் யூதன் தான். உங்களுக்கும் எனக்கும் அந்த இடத்துல இடமே இல்லை. ஸோ மூத்தவனுடைய யோசனைகள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எரேமியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். எரேமியா 5:3, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் முழுக்க எதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, God's purpose is always is on his truth. எப்பவுமே அவருடைய நோக்கம் எதுல இருக்குன்னா, அவருடைய சத்தியத்தின் மேலே அவருடைய நோக்கமா இருக்கிறார். யாரெல்லாம் என் சத்தியத்தை புரிந்து சத்தியத்தின்படி வாழ்றாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் என்ன பண்றேன், நான் ஸ்பெஷலா பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய நோக்கம் அது மேலேயே இருக்கு. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய சத்தியத்தை நோக்குகிறார். அவருடைய கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் புறஜாதியாகி உங்களுக்கும் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபையை அளவில்லாமல் இன்றைக்கு போதும் என்ற அளவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா சத்தியத்தை யார் கையில கொடுத்தாரு அப்படின்னா, இந்த மூத்தவன் கையிலையும் இளையவன் கையிலையும் யூதனாகிய அவருடைய கரத்துல தான் இந்த வேதத்தை கொடுத்தார். ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அந்நிய காரியமாய் தூக்கி அவைகளை எறிந்தாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், இந்த மூத்தவன் எல்டர் பிரதருடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப அருமையா இருக்கிறது. அவன் அந்த குடும்பத்துக்கே ஒரு விட்னஸா இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய குடும்பத்தாருக்கு அவன் ஒரு சாட்சியாய் நின்றான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல 2 காரியம் இருக்கு, ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். 2 காரியம். அப்போ எல்டர் பிரதர் என்ன பண்ணானா, மூத்தவன் எதை சூஸ் பண்ணான் அப்படின்னா, ஃபெலோஷிப்பை சூஸ் பண்ணான். ஃபெலோஷிப்பை தன் குடும்பத்தோடு எப்பொழுதுமே அவன்
ஃபெலோஷிப்ல இருக்க முடியாது, கூட்டு உறவு இருக்க முடியாது, அவன் அதை சூஸ் பண்ணான். ஆனா எங்க பிரதர் எதை சூஸ் பண்ணான் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபெலோஷிப்பை அவன் சூஸ் பண்ணான். ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அவன் உறவு கொண்டாட முடியாது அவன் சூஸ் பண்ணதுனால அந்த இடத்துல குடும்பத்தை அப்படியே டீல் அவன் விட்டுட்டான். ஸோ அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம் மூத்தவனுடைய நியாய தீர்ப்பு எப்படியா இருந்துச்சு அப்படின்னா தேவன் எதெல்லாம் நினைச்சாரோ அதை அவன் என்ன பண்ணா நிலைநாட்டினவனா இருந்தான். அவனுடைய கேரக்டர் வைஸ், அவனுடைய அன்பு, தன்னுடைய தகவலுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவன் எல்லாவற்றிலும் அவனுடைய தகவலுக்கு ஏற்ற மகனாய் அவன் வாழ்ந்தபடினாலே தேவனுக்கு முன்பதாக மூத்தவன் கனம் பெற்றிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இளையவன் அவன் சத்தியத்தின்படி வாழல, ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை அளவில்லாமல் அவன் மேல ஊற்றப்பட்டது. இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கு இளையவனை போல நீங்களும் நானும் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம்? தேவனிடத்துல கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆனா மூத்தவனை போல ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நமக்கு ஜென்டைல்ஸ் அப்படின்னா நம்ம புறஜாதிக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் மூத்தவனை போல ஒரு ஆசீர்வாதமும் இளையவனை போல ஒரு கிருபையும். அந்த கிருபையை கொண்டுதான் என்ன பண்ணாரு? நியாய தீர்ப்பு எப்படி கொடுத்தாரு? மன்னிப்பா இருந்துச்சு. நியாய தீர்ப்பு எப்படி இருந்துச்சு? நமக்கு நம்மள அரவணைச்சு நம்மள ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பிலே கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார். ஆனா உண்மையாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு வேதத்தின் பிரகாரம் இன்றைக்கு நிச்சயமாவே நீங்களும் நானும் தேவனிடத்துல கிருபை பெற்றவர்களாய் இன்றைக்கு யூதர்களை அதிகமா அவர் கடிந்து கொண்டார். ரொம்ப ஹாஷா அவர்களோடு கூட இடைப்படுறார். ஏன் அப்படின்னு சொன்னா சத்தியம் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை என்ன பண்ணாங்க? அதை அவமதித்ததுனால இன்றைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? டோன்ட் டேக் திஸ் கிரேஸ் ஃபார் கிராண்டட். எந்த விதத்திலும் இதை நம்ம லேசா எண்ணவே கூடாது. ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:29. அவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீதியை செய்கிற எவனும் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் அப்படின்னு சொல்றபடி இந்த இடத்துல மூத்தவன் எப்படியா இருந்தான்? நீதிக்குரியவனா இருந்தான். அதனால அவன் எப்படி பிறந்திருந்தான்? அவனுடைய தகப்பனோடு இசைந்து வாழுகிறவனாய், அநேக டிசிப்ளினை கற்றுக்கொண்டவனாய், தகப்பனை ஃபாலோ பண்றவனாய். அது மட்டும் இல்லை, அவன் இருந்த இடத்துல ஸ்டெடியாய் அவன் நின்னான். இங்கே அங்க அவன் என்ன பண்ணல? அலைந்து திரியல. அவனுடைய இளைய தம்பி மாதிரி சின்னவன் மாதிரி என்ன பண்ணாம அலைஞ்சு திரியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நீதியை செய்கிறவனும் அவனுக்குள்ளே இருந்து யார் பிறக்கிறாரு? is born of him. அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பிறக்கப்பட்டவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்டர் பிரதர் யாருக்குள்ள பிறந்திருக்கிறான்? அவனுடைய தகப்பனுக்குள்ள பிறந்திருந்ததுனால இருந்த இடத்துலயே உண்மை அந்த இடத்துல வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:2-3. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. சோ ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்னா ஒரு காலத்துல உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள், தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எல்டர் பிரதர் மாதிரி நம்ம என்ன பண்ணுமா? கெட் செட். உன்னுடைய லைஃபை ஃபர்ஸ்ட் சரியான செட்டுக்குள்ள நடத்தினாதான் நான் மற்றவர்களை என்ன பண்ண முடியும்? சரியான ஒரு ரீதியில நான் வளர்த்த முடியும். ஸோ அப்படியே இருக்க நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்க போகிற நம்மளை கர்த்தர் நம்ம என்ன பண்ண போறாரு? ஒரு பொசிஷனை வச்சு ஒரு அதிகாரத்தை கொடுத்து நம்மளை அநேகருக்கு நியாயம் தீர்க்க முடியாது வைக்கிறார். ஆனா அதுக்கு முன்பதாக தகப்பனுக்கு ஏற்ற மகனாய் நான் இருக்க முடியாது, ஏற்ற மகளாய் நான்
நான் இருக்கும்படியாய் என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் என்ன பண்ணணும், சரியான இடத்துல நான் செட் பண்ணி நான் முன்மாதிரியாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுதான் தேவனுடைய வசனத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:6-7. ஏன்னா இந்த எல்டர் பிரதர் என்ன பண்ணா, தேவனுடைய ரைச்சஸ்னஸ்ல அவன் என்ன பண்ணா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். சோ காட்ஸ் ரைச்சஸ்னஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ண அப்பதான் நம்ம லைஃப நம்ம சரியான ஒரு அளவுக்கு செட் பண்ண முடியும். அந்த நீங்க வீட்டுல போய் இதை வாசிங்க. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அவெல்லாம் they will be in lake of fire அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே அக்கினி கடல்ல விழ போறதில்லை, எல்லாருமே விழ போறதில்லை. there are set of people, தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திலும் முன்குறிக்கப்படாதவர்கள் அக்கினி ஜுவாலையிலும் போடப்படுவார்கள். சோ நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய ஃபெலோஷிப் ஆவியிலே அவரோடு கூட இசைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த எல்டர் பிரதர் மாதிரி அவருடைய அந்த ஃபெலோஷிப் எங்க இருக்கணும்னா தேவனுடைய குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் இளையவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் மத்தியில அவனுடைய ஃபெலோஷிப் இருந்ததுனால அந்த இடத்துல தேவனுக்கு அது பிரியம் இல்லாததா இருந்தது. ஆனா தேவனோடு கூட தேவனுடைய குடும்பத்துல இந்த மூத்தவன் அவனுடைய ஃபெலோஷிப்பை அவன் வைத்திருந்ததுனால தகப்பன்றதுல என்ன பண்ணா அநேக காரியங்களை கற்றுக்கொண்டா. he knew and he understood. அவனுடைய தகப்பன் யார் அப்படின்றத அவன் அறிந்து அவன் உணர்ந்தான். ஹல்லேலூயா. அவன் அறிந்து உணர்ந்ததுக்கு நிமித்தம் தம்பி தப்பு செஞ்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான், அவனுக்கு கோபம் வந்து வீட்டை விட்டு வெளியே போனவன் திரும்ப அவன் தம்பி என்ன பண்ணான், வாரி அவனும் கட்டி அரவணைத்து அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவனோடு கூட இசைந்து திரும்ப வாழும்படியாய் அவன் கற்றுக்கொண்டான். ஏன் அப்படின்னா அவன் இந்த எல்டர் பிரதர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனா இருந்தான். he had wonderful fellowship with God. அவனுடைய தகப்பனோடு கூட ஒரு நல்ல ஃபெலோஷிப் அவன் வைத்திருந்தது நிமித்தம் தொடர்ந்து அவனுடைய தகப்பனோடு கூட இசைந்து வாழ்ந்தவன் அதுல கனம் பெற்றான். ஆனா இப்போ இளையவனை பார்க்கும் பொழுது இந்த யங்கர் சன் பார்க்கும் பொழுது அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும் பொழுது அந்த காலத்துல எருசலேம் அந்த மதிலை சூழ்ந்து அந்த எருசலேம் ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்தின் மதில்களை சூழ்ந்து அந்த மதிலுக்கு வெளியே ஆலயத்துக்கு வெளியே அங்கங்க யார் இருந்தானா ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாம் தவறுகளை செய்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் அந்த ஆலயத்துக்கு வெளியே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களோடு இசைந்து அவன் என்ன பண்ணா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது நிமித்தம் நம்ம சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 48 வசனம் 9. சங்கீதம் 48 வசனம் 9 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன பண்றோம், உங்களுடைய ஆலயத்தின் நடுவில் உங்களுடைய கிருபையை. சோ ஆலயத்தின் நடுவில் தான், ஆலயத்திற்குள்ளதான், தகப்பனுடைய வீட்டுல தான், அவருக்குள்ள ஃபெலோஷிப்ல இருந்தாதான் நான் எதை சிந்தித்துக் கொண்டிருப்பேன், அவருடைய கிருபை, அவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அவருடைய மாறாத அன்பு, அவருடைய மறவாத ஒரு நாளும் நம்மளை விட்டு போகாத அந்த அன்பை நம்ம என்ன பண்ண முடியும், சிந்தித்து கொண்டிருக்க முடியும். ஆனா ஆலயத்துக்கு வெளியே நான் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படியா இந்த யங்கர் பிரதர் என்ன பண்ணா ஆலயத்துக்கு வெளியே போக நினைச்சான். ஆலயத்துக்கு வெளியே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அநேக துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறாங்க, சத்தியத்தை மதிக்காதவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சோ ஆலயத்துக்கு வெளியே அவருடைய தகப்பனை கனப்படுத்தாத அநேகர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்ல, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உடைய ஃபெலோஷிப்ல தான் இந்த யங்கர் சன் வாழ்ந்துட்டு இருந்தான். அதனால அது தேவனுக்கு அவருடைய தகப்பனுக்கு அது விருப்பம் இல்லாதவைகளா இருந்துச்சு. ஏன்னா பைபிள்ல எழுதியிருக்கு சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இது சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் எங்க வர மாட்டாங்கன்னா ஆலயத்திற்கு
வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்டர் பிரதர் எங்க இருந்தான் அப்படின்னு சொன்னா, அவன் ஆலயத்துக்குள்ள தகப்பனோடு கூட ரொம்ப அருகாமையில இசைந்து அவர் சொல்ற ஒவ்வொரு சத்தியத்தையும் வார்த்தைகளையும் அவன் மதித்து கனப்படுத்தி அவன் சாட்சியா நின்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல இப்படிப்பட்ட துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடந்து பாவிகளுடைய வழியில் நின்று பரியாசக்கார உட்கார்டத்துல உட்கார்ந்த இளைய மகனுடைய வாழ்க்கை எங்க வீல்ல விட்டுட்டான் அப்படின்னா, சத்தியத்தை இரவும் பகலும் தியானிக்க மறந்துட்டான். அப்போ இரவும் பகலும் தேவனுடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவன் தான் என்ன பண்ண முடியும்? காட போஸ்ட் பண்ண முடியும், தேவனை மேன்மை பாராட்ட முடியும். அவருடைய சத்தியமே தெரியல அப்படின்னா அவரை பிரியப்படுத்த முடியாது, அவரை மேன்மை பாராட்ட முடியாது, அவருக்கு பக்தி உள்ள பிள்ளைகளை நம்ம வாழ முடியாது, அவரை எல்லா விதத்திலையும் அவரை நம்ம பிரியப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது ஃபுல்லா முழுக்க முழுக்க எதுக்கு ஏதுவா இருக்குன்னா, மாம்சத்திற்கும் மாம்ச வளர்ச்சிக்கும் உலக பெருமைக்கும் உலக ஆசபாசங்களுக்கும் அது ஏதுவா இருக்கிறது. அதுதான் இளைய மகன் செய்த ஒரு காரியம். அதுல என்ஜாய் பண்ணான், அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு தெரியல எப்போ அவனுடைய திடீர் அப்படின்னு சொல்லி அவன் கீழே விழுவான் என்று. அப்போ ஆலயத்துக்குள்ள அவன் இல்லாததுனால அவன் ஆவி வளரல, மாம்சம் வளர்ந்துச்சு. ஆனா ஒரு நாள் அவன் கீழே தள்ளப்பட்டான், அவன் விழப்பட்டான். அதனால திரும்ப தகப்பனிடத்துல போக முடியாத ஒரு தீர்மானம் எடுத்தான். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்ம ஆலயத்திற்குள்ளே வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆவி வளரும். நாளுக்கு நாள் உள்ளான மனிதர் நாளுக்கு நாள் குரோ ஆகும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்கும் பொழுது, உலகத்தான் யார், உன்னதத்தின் தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்றத அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் அல்ல, உலகத்தானா இருந்து ஜீசஸே தெரியாம காதுல கூட கேட்கல, சத்தியம்னா ஒண்ணுமே தெரியல, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு இருக்கு. அவர்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஆனா சத்தியத்தையும் தெரிந்து அதுக்கப்புறம் நம்ம தேவனுக்கு விரோதமா நடக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறவரா இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டே இருக்கிறார். நட்டெல்லாம் லூஸ் ஆகும்போது டைட் பண்றாரு, டைட்டான இடத்துல லூஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா we are being chosen by God. Hallelujah. நாம் தேவனிடத்துல தேவனுடைய பார்வையில நம்ம கிருபை பெற்றவர்களாய் நம்ம அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். அதனால அவருடைய சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தியம் என்ன சொல்றதோ அதை நம்ம மதித்து அதுல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இப்போ கிருபை பெற்ற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்துல பலப்படணும். ஆனா இங்க பார்க்கிறோம், இளைய மகன் போனான், தவறு செஞ்சான், திரும்ப என்ன பண்ணிட்டான், வந்தான். அந்த இடத்துல நின்று பார்த்து யோசிச்சு, ஐயோ நான் எப்படியாவது என் அப்பா வீட்டுக்கு போய் நான் என்ன பண்றேன், வீட்டுல ஒரு வேலைக்காரனை என்ன சேர்த்துக்கொண்டு சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு அவன் புத்தி தெளிந்து அவன் மனம் திரும்பி வரும் பொழுது தகப்பன் அங்க என்ன பண்ணாரு, அரவணைத்துக் கொண்டார். chosen people உடைய லைஃப் ஸ்டைல் இதுதான். நம்ம எல்லாம் தேவனால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள் அப்படின்னா நம்ம புத்தி தெளிந்து நம்ம என்ன பண்றோம், கர்த்தரோடு கூட இசைந்து இருக்க முடியாது, மனம் திரும்பி அவருடைய சந்நிதியில வந்து நிற்கும் பொழுது பார்க்கிறோம், இளைய மகன் மனம் திரும்பி தகப்பனால் மன்னிக்கப்பட்டு அவன் கனம் பெற்றிருந்தாலும் அவனுடைய லைஃப் ஸ்டைல்ல அப்பப்போ என்ன யோசிப்பான் அப்படின்னு சொன்னா, தகப்பனோடு கூட இருக்கிற அந்த ஃபெலோஷிப் இருக்கும் பொழுது, அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதுதான், ஆனா அவர்களோடு கூட நம்ம உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது, குடும்பத்தின் உறவு அவர்களோடு கூட வைத்துக் கொள்ளும் பொழுது அது தகப்பனுக்கு விருப்பம் இல்லாதவைகளா இருந்துச்சு. அது அப்பப்போ என்ன ஆகும், அவனுக்கு ஃபிளாஷ்பேக்கு ஞாபகத்துக்குள்ள வந்துட்டே இருக்கும். எவ்வளோ லைஃப் நான் என்ன பண்ணிட்டேன், வீண்படுத்திட்டேனே, எவ்வளவா நான் என்னுடைய நேரத்தை செலவிட்டுட்டேனே, எவ்வளவா நான் இந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் நான் விட்டுட்டேனே, எவ்வளவா என்னுடைய பிளெஸ்ஸிங் என்ன ஆயிடுச்சு, அந்த நான் எப்போ கர்த்தருக்கு விரோதமா நடந்தனோ அப்போ அந்த பிளெஸ்ஸிங் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பப்போ என்ன வரும், நினைவு வரும். குற்ற உணர்வு வராது, அது நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். அவன் வாழ்ற வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு அது நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த எல்டர் பிரதர் மாதிரியே இன்றைக்கு தகப்பனுடைய ஆலயத்திற்குள்ளே
அவன் நின்று தகப்பனுடைய சத்தியத்தை கேட்டு அவன் என்ன பண்ணான், அவன் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினது நிமித்தம் அவனுடைய ஆசீர்வாதம் ஒரு காலம் அந்த இடத்துல குறைவுபட்டு போனதே இல்லை. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், யங்கர் பிரதர் திரும்ப தேவனிடத்துல அவன் திரும்பி வந்ததினால அவனுடைய கிருபை திரும்பி அவனை விட்டு போறதே இல்லை. ஸோ ஆலயத்துக்குள்ளே இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளிடத்துல இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆலயத்துக்குள்ளே இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அவருடைய சத்தியத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஜென்டைல்ஸை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது யூதர்களோடு ஒட்டப்பட்ட ஒரு ஜனங்களா இல்லவே இல்லை. ஆனா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறது நீங்க நானும் இந்த ஃபெலோஷிப்புக்குள்ள தேவனோடு கூட ஒட்டி சேருகிற இந்த ஃபெலோஷிப்புக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தப்படணும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள்னா, நம்ம துன்மார்க்கர், நம்ம பாவிங்க, நம்ம எந்த விதத்திற்கும் உதவுகிற இல்ல உதவாக்கரைகளாய், ஜீரோவாய், எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்டவர்களாய், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களா நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களா இருந்து தேவனாலே நம்ம we are chosen vessel, நம்ம அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களாய் அவர் நம்மளை என்ன பண்ணாரு, நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மன்னித்து, எப்படி இளைய மகனை மன்னிச்சாரோ அப்படியே உங்களை என்னையோ மன்னிச்சு, எப்படி மூத்த மகனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ டபுள் போர்ஷன், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் டபுள் போர்ஷனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு காட்டு ஒளிவ மரமாக்கிய நீங்களும் நானும் ஒரு லிமிட்டே இல்லாம வளர்ந்தோம். நம்முடைய வார்த்தைகளிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எப்படிப்பட்ட அந்த காட்டு மரம் வளரும் போது எப்படி வளரும், அது ஒரு ஷேப்லயே வளராது, இஷ்டத்துக்கு வளரும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இல்ல ஒரு பெரிய ஏதோ ஒரு மரம், அது வளர்ற ஒரு ஸ்டைலை யோசிச்சு பாருங்களேன். இஷ்டத்துக்கு வளரும், அது பெருசா வளரும், அதோடைய ரூட் அப்படியே கீழே போகும், திருப்பி அந்த பக்கம் போகும், இப்படி போகும். ஒரு பார்க்கறதுக்கு அவலட்சணமான ஒரு நிலையிலே காணப்படுகிற லைஃப் தான் ஒரு புறஜாதியினுடைய லைஃப். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அப்படிப்பட்ட ஒரு லைஃபை எடுத்து, ஏன் அப்படி எடுத்தாருன்னா, அப்போஸ்தலர் எழுதிக்கிங்க, வீட்டில் போய் படிச்சுக்கிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 44 48 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலும் பர்னபாசும் எங்க அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களிடத்துல அனுப்பப்பட்டு சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த யூதர்கள் சத்தியத்தை என்ன பண்ணாங்க, தூக்கி எறிந்தாங்க, அவங்களை கேலி செஞ்சாங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆளா எங்களுக்கு போதிக்கிறீங்களே அப்படின்னு பவுலையும் பர்னபாசையும் ஏளனமா பேசினாங்க. சோ இப்படிப்பட்ட ஜனங்களை தூக்கி எறிஞ்சு அவர்களை ஒதுக்கி புறஜாதி ஆகிய உங்களையும் என்னையோ தேடி வரும்படி கர்த்தர் அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. சோ அவலட்சணமாய் அப்படியே ஒரு லிமிட்டே இல்லாம அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய லைஃப் ஸ்டைல், பைபிள்னா என்னன்னு தெரியாது, சத்தியம்னா என்னன்னு தெரியாது, ஜீசஸ்னா யாரும் தெரியாது, எந்த ஒரு நம்பிக்கை ஃபியூச்சருக்கு இல்லவே இல்லை, செத்தா நம்ம பரலோகத்துக்கு போவோம்னே தெரியாது. இந்த உலகத்துல வாழும் பொழுது அவரை பற்றி பிடித்து அவருக்குள்ளே ஒரு நீதியால் வாழ்ந்தா கண்டிப்பா நம்மளோடு அவர் இருக்கிறார்ன்ற எந்த உணர்வும் நமக்கு இல்லாம, அவரை அறிகிற அறிவும் இல்லை, உணர்வும் இல்லாம இருந்த உங்களையும் என்னையும் நம்மள என்ன பண்ணாங்களா, ரோமர் 11:17 எழுதியிருக்கிறபடி அங்க அநேக பிரான்சஸ் உடைக்கப்பட்டிருந்துச்சு. ஒலிவ மரத்துல அநேக கிளைகள் உடைக்கப்பட்டிருந்த அந்த கிளைகள்ல நம்மளை யாவரையும் சூஸ் பண்ணி அந்த காட்டுல இருந்த அந்த இஷ்டத்துக்கு வளர்ந்த அந்த ஒலிவ மரத்தின் எல்லா பிரான்சஸ் எதெல்லாம் அவருக்கு தேவையோ அதெல்லாம் உடைச்சி திரும்ப எடுத்துட்டு வந்து எங்க ஒட்டினாரு, வீட்டின் ஒலிவ மரத்துல அவர் ஒட்ட வைத்தார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால், மரத்தினுடைய வேருக்கும் சாருக்கும் என்ன ஆகிறோம், உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
அதனாலதான் அவருடைய சத்தியத்துல சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தையை சும்மா மேலோட்டமா படிக்காத, அவருடைய வார்த்தை என்ன பண்ணும், உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய இருதயத்துல வேரூன்று. ஏன்னா வேருக்கும் சாருக்கும் என்ன பண்ணப்படணும், உடன்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பிரான்ச் இப்படி வளர்ந்து அது அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே காஞ்சி வேற எல்லாம் துளிர்த்து அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கு. இதை பிச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன இல்லை, சாரம் இல்லை, அது வேருக்கு உடன்பட்டதாகவும் இல்லை, ரெண்டுமே இல்லைன்னும் போது ஒண்ணு வெட்டி தூக்கி எரிஞ்சிடுவார், இல்லைன்னா ஒரு நாள் அதே தானா கீழே காஞ்சி பட்டு போய் விழுந்து அது நெருப்புக்கு சமமா இருக்கும். இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அதாவது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய லைஃப் ஸ்டைல், புறஜாதியுடைய ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலை திரும்ப அவருடைய வேரோடு அவருடைய சாரோடு இணைந்திருக்க முடியாது. கர்த்தர் எவ்வளவு அழகா உங்க லைஃப் என்ன லைஃபும் அவர் அமைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, பி ஹம்பிள். நீ இன்னும் தாழ்மையா இருந்து எங்கிருந்து வந்த அப்படின்ற காரியத்தை மறக்காம நான் தான் உன்னை ஒட்டி வைத்தேன் அப்படின்ற உணர்வு அப்பப்போ உனக்கு என்ன இருக்கணும், அந்த அறிவும் உணர்வும் வந்துட்டே இருக்க வேண்டும். நானாய் வளரல, நான் எப்படி வளரல, தானா வந்துடல, நான் எங்கிருந்து வந்தேன், அவருடைய தயவுனால. அவர் எல்லா மரத்தை பார்த்தாரு, எல்லா மரமும் இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்கு, எல்லா மரமும் இடவிடமா இருக்கு. அந்த இடத்துல போய் இதை வெட்டிட்டு சிந்தியா அப்படின்னு பேர் வச்சு இதை கொண்டு வந்து இந்த மரத்தோடு அப்படியே ஒட்டி வைக்கிறாரு. வச்சுட்டு நீ எனக்கு பிரியமானவர் அப்படியே திரும்ப போறாரு, திரும்ப சூஸ் பண்றாரு. யோசிச்சு பாருங்களேன், ஏன் உங்களை என்ன சூஸ் பண்ணணும்? நம்ம பெரிய ஆளுங்களா? அவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். ஹல்லேலூயா, அதிகமா நேசிக்கிறார். ஏதோ ஒன்று நம்மிடத்துல இட்ஸ் அட்ராக்டிவ். அதனால தான் எப்பவுமே நம்ம லைஃப் பார்க்கும்போது எது என்கிட்ட இல்லை அப்படின்றது பார்க்காதபடிக்கு எதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு என்ன இருக்கு, உட்காந்து தேங்க்ஸ் கிவிங் புக்கில் பின்னாடி இதில் எழுதுங்க, எது என்கிட்ட இருக்கு, கர்த்தர் எதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறார், எதெல்லாம் ஆசீர்வாதமா என்னுடைய லைஃப்ல கொடுத்துருக்கிறார். எழுத எழுத எழுதுதான் உட்காந்து அப்படியே கையை முகத்துல வச்சு எனக்கு இதெல்லாம் இல்லையேன்னு கஷ்டப்பட்டு அப்படியே ஃபீல் பண்றத நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுடுவோம். என்ன பண்ணுவோம், என்னை எவ்வளவு அழகா, எவ்வளவு அருமையா, எவ்வளவு நேர்த்தியா என்னை படைச்சிருக்கிறாரு. எனக்கு 2 கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எனக்கு நல்ல கை கால் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, மற்ற ஆட்களை பார்க்கும்போது என்னுடைய அமைப்பு எப்படி இருக்கு, என்னுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கு, எல்லாமே நேர்த்தியாய் உண்டு பண்ணியிருக்கிறார். என்ன செதுக்கி என்ன வெட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய குடும்பத்தோடு இசைந்து இருக்க முடியாது, அனாத எதற்கும் உதவாதவ அப்படின்ற ஒரு யோசனைகளே எனக்கு வராதபடிக்கு, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வராதபடிக்கு அவர் நம்மளை எடுத்து அவரோடு கூட ஒட்ட வைத்து சொல்றாரு, என் வேர்ல வேறொன்று இல்லை, என்னுடைய சார்ல என்னுடைய ஜூஸ்ல என்ன பண்ண கலந்துரு, அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், அநேக கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்படியே நீ கலந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரை நாம் நல்லா அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அதிகமா நம்ம அவரோடு கூட இசைந்து இருக்க முடியும். சோ நம்ம என்ன பண்றாரு, காட்டு ஒலிவ மரம் ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் அது வாழாது இருக்கிறதுனால வீட்டு ஒலிவ மரத்தை அப்பப்போ டிசிப்ளின் பண்றாரு. எப்பெல்லாம் அது காய்ச்சி போது அதெல்லாம் ப்ரூன் பண்றாரு, அதெல்லாம் வெட்டி அதை அழகுபடுத்தி மற்றவருடைய வேலிக்குள்ள போகாதபடிக்கு அதை ப்ரூன் பண்ணி அவருடைய வீட்டுக்குள்ளவே இருக்க முடியாது, அதை சரிப்படுத்தி அதுக்கு நல்ல அப்பப்போ உரம் போட்டு அப்பப்போ அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான மெடிசனை போட்டு அதை கட்டி காக்குறது போல டிசிப்ளின் இல்லாத காட்டு ஒலிவ மரத்தை எடுத்து நம்மளை என்ன பண்றாரு, அவரோடு கூட ஒட்டி வைத்து அதே டிசிப்ளினுக்குள்ள நம்மளை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு யோசனைகள், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் எங்க இருந்துச்சு அப்படின்னா யங்கர் பிரதர் அந்த இளையவனுடைய லைஃப்ல இருந்துச்சு. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே இல்லாதபடிக்கு ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறவர்களோடு கூட அவன் சம்பந்தப்பட்டவனாய், ஆலயத்துல வெளியில இருக்கிறவர்களோடு கூட அவன் உறவு வைத்துக் கொண்டவனாய் இருந்ததுனால திரும்ப
ஜட்ஜ்மெண்டோடு அவருடைய நீதியிலே போர்த்தி, இது 3 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்கிறது நிமித்தம் சொல்றாரு. அத நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த அறிவும் அந்த உணர்வும் உனக்கு இருந்து அதுல நீ என்ன பண்ணு, என்னை மேன்மை பாராட்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்தவர்களாகி ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் எப்படிப்பட்ட லெவல்ல ஆசீர்வாதம் அப்படின்னா வேற லெவல். ஹல்லேலூயா. இந்த உலகத்தா இருக்கிற லெவல்ல இல்ல, வேற லெவல்ல பாக்குறாரு. எப்ப காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோமோ நம்முடைய எல்லா லைஃப் ஸ்டைல பார்க்கும்போது அவருடைய பார்வையில பார்க்கறதுனால, அவருடைய வியூல நம்மளை பார்க்கறதுனால நம்மள ஒரு பிச்சைக்காரனா, நம்மள ஒரு அசுத்தனா, நம்மள ஒரு குற்றவாளியா நம்மளை பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு நோட்டத்தோட அவர் என்ன பண்றது இல்ல, பார்க்கறதே இல்லை. எப்படி பார்க்கறாரு, அவருடைய ஸ்டைல் எப்படி, அவர் எவ்வளவு அழகா நம்மளை யோசிக்கிறாரோ, அவருடைய இமேஜ் அண்ட் லைக்னஸ், அவருடைய சாயலையும் ரூபத்திலையும் படைக்கப்பட்டவர்களை போல நம்மளை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம் தேவனுடைய அழகு. அன்வாதி பர்சன், வாதியே இல்லை, நம்ம கனத்திற்கு பாத்திரவான்களே இல்லை. ஆனா நம்மளை என்ன பண்றாரு, பாத்திரவானா நம்மளை அப்படியே வர்ணிச்சு அழகுபடுத்தி அவருடைய நீரின் போர்வை நம்ம மேல போத்தி நம்ம பார்க்கும் போதெல்லாம் யார் இருக்கிறா, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களா நம்ம உள்ள இருக்கிறோம். அவர் எதை பார்க்கிறாருன்னா அவருடைய ரத்தத்தை மேல இருந்து பார்த்து, அந்த ரத்தத்தினாலதான் நீங்களும் நானும் கழுவப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், மாம்சத்துக்கு ஏதுவானவர்களாய் இல்லை, எல்லாம் முழுக்க முழுக்க ஆவிக்குரியவர்களாய். அதுதான் வேற லெவல். நான் லுங்கி கட்டிட்டு இருந்து திடீர்னு கோட்டு சூட்டு போடுறேன், அந்த லெவல சொல்லல. நான் புடவை கட்டிட்டு இருந்து திடீர்னு அப்படியே மாடனா அப்படியே டிஷர்ட் அதான் எல்லாம் கிழிஞ்சு அங்கங்க கிழிஞ்சு அப்படியே ஸ்டைலா இவ்வளவு தூரத்துக்கு பூட்டை போட்டு அப்படியே அந்த லெவல் சொல்ல. எந்த லெவல் சொல்றாரு, ஆவியில அவர் சொல்ற எல்லாமே ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு. உன்னுடைய ஆவிக்குரிய லெவல்ல நீ எங்க இருக்கிற, வேற இடத்துல இருக்க. ஹல்லேலூயா. அததான் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் விரும்புகிறார். அதனாலதான் நம்ம சத்தியத்தை படிக்கணும். ஏன் சத்தியத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்தியமானது ஒரு கடலை போன்றது. கடல் திடீர்னு போய் அந்த மெரினா பீச்சுக்கு அப்படி பார்த்தோம்னா அப்படியே கடலுடைய கீழ்ப்பகுதி தெரியுங்களா, ஒண்ணுமே தெரியாது. குப்பையும் அங்க இருக்கிற அழுக்கு தான் தெரியும். ஆனா அந்த நீதி 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 உள்ள போகும்போது தான் அது எவ்வளவு டீப்பா இருக்கு, அது எவ்வளவு சுத்தமா இருக்கு, அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார், அதுக்கு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம தோண்டி தோண்டி எடுக்கிறதுக்கு சத்தியத்திற்குள்ள நம்ம என்ன பண்ணுமா, go deeper and deeper and deeper and deeper. சத்தியத்தை அப்படியே நம்ம தோண்டி எடுக்க வேண்டும். அதனாலதான் பைபிள் எழுதிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். என்ன ஒரு பைபிள், நியூ டெஸ்டிமெண்ட், ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல NKJV, KJV இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன் உள்ள பைபிளை நான் எடுத்துட்டு போறது சொல்லல. அவர் சொன்னது சத்தியம் எனக்குள்ள என்னுடைய ஆவியிலே கிரியை செய்ய வேண்டும். அப்படி போக 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 தான் நான் என்ன பண்ண முடியும், அநேக சர்ப்ரைஸ் பார்க்க முடியும். அநேக நான் அந்த கடலுக்குள்ள நான் நுழைய தான் நான் அற்புதங்களை பார்க்க முடியும். நிறைய விலை உயர்ந்த ஆசீர்வாதங்களை அதற்குள்ளே இருக்கிறதுனா பார்த்து அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நிறைய அட்வென்ச்சர் எங்க இருக்கு, சத்தியத்திற்குள்ள நுழைய 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 உள்ள போக 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 இருக்கிறது. அவருடைய வசனத்துல அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 22:11 வெளிப்படுத்தல், ரெவலேஷன் 22:11 சொல்லுங்க, வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிற காரியம். மக்கள் என்ன செஞ்சா அப்படின்றத நீ அதை கவலைப்படவே படாது. அநியாயம் செய்யறவன் இன்னும் செய்யட்டும். எனக்கு கொரிந்தியர்ல எழுதிருக்கிற மாதிரி அவனுக்கு அதுக்கு ஏற்ற பலன் அவன் அடைவான். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். ஸோ அததான் இந்த இடத்துல எல்டர் பிரதர் செய்தான், கீழ்ப்படிந்தான், அவன் ஒபே பண்ணான், அவன் தகப்பனை ஃபாலோ பண்ணான், எவ்ரிதிங் அவன் சொன்ன எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணான். அதனாலதான் அவனுடைய தம்பி அவனுக்கு மன்னிக்க முடிஞ்சிச்சு, ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கு இந்த தம்பியானவன் அவன் புத்தி தெளிந்த
தன்னுடைய தகப்பனோடு கூட இசைந்து திரும்ப குடும்பமாய் அவனால வாழ முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லது தான், ஆனால் ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளுக்குள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் ஃபெலோஷிப் வைக்கும் பொழுது சத்தியத்துல வளருகிறவர்களா இருக்கிறோம், சத்தியத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம வாழுகிறவர்களா இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஆவி என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் அதை ஏங்கி அதற்காய் நம்ம காத்திருக்கும் பொழுது அநேக சத்தியத்தில் அநேக ரெவலேஷன்ல தேவன் நம்மளை நிரம்ப வல்லவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு சொல்லுகிறது, நம்ம அந்த எல்டர் பிரதர் மாதிரி நம்ம அவனை ஃபாலோ பண்ண கற்றுக்கொள்ளும் பொழுது. ஆனால் நிறைய தடவை நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், எல்டர் பிரதர் தான் இதுல யாரு மோசமானவன், மூத்தவன் தான் மோசமானவன், இளையவன் பாரு தப்பு செஞ்சான் திருப்பி வந்துட்டான், ஆனா கர்த்தர் அவனை மட்டும் ஏற்றுக்கினாரு. ஆனா எல்டர் பிரதர் என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான், அவன் எவ்வளவு மோசமானவன் பாரு. அப்படி இல்லை, நம்ம தேவனோடு கூட இசைந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய நீதியில நிலைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நீதிக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். ஒருபோது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுல நம்ம எந்த விதத்திலையும் மற்றவன் நல்லா இருக்கிறான், நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், ஆனா நீதியா தான் இருக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டா தான் செய்யறேன், தேவன் பார்க்கிறாரு அப்படின்ற அந்த யோசனைகளோடு நம்ம இருந்தோம்னா அதற்கு ஏற்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா உண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. அதனால கர்த்தருடைய வசனத்தில் எழுதியிருக்கிறபடி நம்ம அவருடைய வீட்டில் நம்ம இருக்கிறவர்களாய், அவருடைய சத்தியத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாய். லாஸ்ட்ல எரேமியா 9:24 எல்லாரும் எடுத்துக்குங்க, ஏன்னா அதுல தான் நம்ம இவ்வளவு வாரங்களா சத்தியத்தை நம்ம பார்த்தோம், கவனிச்சோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. முடிஞ்சா இதை என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் மெமரைஸ் பண்ண சொல்லுங்க. ரொம்ப அருமையான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வார்த்தையா இருக்கிறது. 9:24 சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே, இந்த உலகத்துல இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்ம மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னா எதுல மேன்மை பாராட்டணுமா, கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நானே என்று. யார் செய்கிறா, செய்கிற கர்த்தர் நானே என்று நீ என்ன பண்ணுமா, என்னை அறிந்து உணர்ந்தவர்களாய் உணர்ந்திருக்கிறவர்களை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். என்ன பண்ணோம், நம்ம அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் கிருபை நிறைந்தவர். எப்படிப்பட்ட கிருபை, அவருடைய நியாயம் எப்படிப்பட்டது, அவருடைய நீதி எந்த மனுஷனுக்கு எப்படியா இருக்கிறது அப்படின்ற அறிவும், அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது அந்த அறிவிலும் அந்த உணர்விலும் தான் நம்ம என்ன பண்ணலாம், அவரை போஸ்ட் பண்ணணும். அதுல கர்த்தர் என்ன பண்றாராம், அதுலதான் அவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, அதுல பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அடுத்த வாரம் இந்த 9:24 கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், பைஹார்ட் பண்ணுங்க. நான் இங்க வந்து நிச்சயமா கேட்பேன். ஒரே ஒரு வசனம் தான், அது ஒரு பெரிய ஒரு வசனமே இல்லை. அதனால பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் அதை மெமரைஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சத்தியம் புரிஞ்சாதான், சத்தியம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சத்தியத்துல ஆசீர்வாதங்களை பெற முடியும், அதன்படி வாழ முடியும், அதன்படி நம்ம நடக்க முடியும். யாவரும் எழுந்து நின்று இந்த வேலை கண்களை மூடி, எங்க பிரதரும் இல்லை ஜென்டைல்ஸ் இந்த 3 வியூல பார்க்கும் பொழுது அவர்கள் அந்தந்த காரியங்களை செய்தாங்க. எல்டர் பிரதர் அவனுடைய நீதியில எந்த ஒரு மாற்றமும் இல்லாதபடிக்கு தன் குடும்பத்தை விட்டு கொடுக்காத எப்பவுமே உயர்ந்த ஒரு நிலையில அவன் நின்றவனாய் அவன் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டே இருந்தான். அந்த இடத்துல எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு டர்னிங்கும் அவனுக்கு இல்லாதபடிக்கு தேவ நீதியில அவன் நின்றதுனால அதனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அந்த அந்த தேவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்குரியதா இருந்துச்சு. அவன் தகப்பனுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்குரியதா இருந்தது. இந்த இளைய மகன் பார்க்கும் பொழுது அவன் திரும்ப தேவ ஆலயத்திற்குள்ளே வந்து நின்று தகப்பனுடைய வீட்டிற்குள்ளே வந்ததுனால அவன் குடும்பமாக எண்ணப்பட்டான். திரும்ப தகப்பன் அவரை மன்னித்து
அவனுக்கு நிலையான அன்பை அவன் மேல் செலுத்தி ஆலயத்திற்குள்ளே இருந்து அவன் செய்த தவறை உணர்ந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் அவன் நிலைநாட்டப்பட்டவனாக இருந்ததுனாலே அதனுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் இழக்கலை. அவன் மன்னிக்கப்பட்டான். அவன் குற்றம் சாட்டப்பட்டவனாய் தண்டிக்கப்படலை. இன்றைக்கு புறஜாதியாகிய நீங்களும் நாமும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமான காட்டு ஒளிவ மரத்தை எடுத்து வீட்டு ஒளிவ மரத்தினோடு கூட ஒட்ட வைத்து இன்றைக்கு அந்த எல்டர் பிரதர்களுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக நம்மளை மாற்றி அந்த இளைய மகனை போல நம்மளை மன்னித்து நம்மளை அவருடைய குடும்பத்திலே சேர்த்து கொண்டு அதிகமாக இன்றைக்கு நம்மளை நேசிக்கிறார். அதிகமாக நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். ஒரு நாள் வருவார் நம்மளை கொண்டு செல்லும்படியாய். அதனால ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் ஆவியில் நம்ம பலப்பட்டவர்களாய் குரோத்தை இந்த வருடத்தில் எப்படி ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கேட்ட வசனத்தினுடைய ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளிகேஷன் நம்முடைய ஆவியிலே உண்டாகும்படியாய். ஏன்னா ஆவியில் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய சரீரத்திலையும் அதனுடைய எல்லா பலன்களையும் அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய எல்லா ரிசல்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். அதனால் ஆவியில் பலன் கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நீதியில் நிற்கிறவர்களாய் அவருடைய நியாய தீர்ப்பு நமக்கு எப்பவுமே அன்பாகவும் அவருடைய நியாய தீர்ப்பு எப்பொழுதுமே அவர் நமக்கு மன்னிப்பாகவும் இருக்க அதிலிருந்து அவர் மாறாதபடிக்கு அந்த ஒரு அந்த அக்கினி கடலில் நம்ம தூக்கி எறியாத ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் உள்ளவர்களாய் நம்ம அவரை கனப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து அந்த உணர்வோடு கூட அவரை மேன்மை பாராட்டும் பொழுது அதில் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஸோ let us worship, let us ஒவ்வொரு நாளும் அவரை பிரியப்படுத்துகிற ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழலாம். ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஏதோ நாங்கள் கர்த்தாவே அப்படியே ஏடாகுடமா இஷ்டத்துக்கு வளர்ந்த ஒரு காட்டு ஒளிவ மரங்களை அப்பா எவ்வளவா எங்களை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த எங்களை டிசிப்ளின் பண்ண எங்களை அப்படியே தூக்கி மற்ற மரங்களோடு வெட்டி அப்படியே அக்கிரியில போடாதபடிக்கு எங்களை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களே அதற்காக உங்க கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமா. அந்த வேளையில கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ சோ மச் ஃபாதர். உங்களுடைய பார்வையில ஏதோ நாங்கள் தயவு பெற்றோமே அதற்காக உமக்கு நன்றி. கிருபை பெற்றோமே அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கர்த்தாவே ஏதோ பார்வை எங்கள் மேல் பட்டபடினால உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ தொடர்ந்து எங்களை ஷேப்புக்குள்ளாய் கொண்டு வாங்க. எங்களை கர்த்தா ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த கர்த்தாவே கனமுள்ள பாத்திரமாய் இந்த பாத்திரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அநேகருக்கு அப்பா கனி கொடுக்கிறதா இருக்க எங்களை கொண்டு அப்பா அநேக இடத்துல அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை கர்த்தா உயர்த்தும்படியாய் விட்னஸாய் இருக்கும்படியாய் எப்படியாய் அந்த கர்த்தா மூத்த மகன் அப்பா குடும்பத்திற்கு ஒரு கனத்தை கொண்டு வருகிறவனாய் அவனை பிரயோஜனமாக்கினீரோ அப்படியாய் எங்களையும் நாங்கள் கர்த்தாவே தேவ ஆலயத்துல அப்பா உம்முடைய கர்த்தா குடும்பத்துல நாங்கள் கர்த்தா விட்னஸ்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும் நாம மகிமைக்கென்று ஃப்ரூட்ஃபுல்லாய் மல்டிப்ளிகேஷனை அப்பா நீர் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாடும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக கடவுள் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அவருடைய சமாதானத்தை அளவில்லாமல் கட்டளையிட கடவுள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.